ஹாய். இப்போ இருக்கிற கோயில் எது தெரியுமா? அடுத்த ரவுண்டு நம்ம வந்திருக்கிற இடம் புதுக்கோட்டையில் இருக்க ம், பேர் வந்து சிகாரீஸ்வரர். சிகாரீஸ்வரர். சரி, ஓகே. வழக்கம் போல் சிகாகிரீஸ்வரர். இப்போ தான் வந்துட்டு நம்ம சொல்லணும். வெல்கம் டு இது எந்த ஊர் vlogs. ஆமா இது எந்த ஊரு? சரி, ஓகே. இந்த கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நேரில் வந்து தான் ரசிக்கணும். ஆமாம், அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கைடு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கிடையாதுன்னாலும் இங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு உங்களுக்கு கைடு மாதிரி சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கீஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க, எதனாலும் தெரியல. ஆனால் இங்கேயும் பராமரிப்பு பண்ணி போய்கிட்டு இருக்கு. மேபி இன்னும் கொஞ்ச நாளில் இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சூப்பராக ரெனோவேட் பண்ணி பயங்கரமாக கொண்டு வருவாங்க நம்புகிறோம். ரொம்ப அழகாக இருக்கு. ஆனால் சிற்பங்கள் சிலைகள்லாம் பாருங்கள், நிறையா காட்டுறோம். இங்கே தான் வந்துட்டு அது என்னது இசை தூங்கல் இருக்கு. பட் ஆனால் இசை தூண்கள்லாம் வேற. இசைக்கான எழுத்து வடிவம் இங்கே தான் முத தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக கல்வெட்டுகள்லாம் இருக்கு. பட் அது இங்கே தான் தொடங்குச்சான்றது தெரியல அப்படின்னு கருதப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன மேட்டர்னா, இசை தூண்கள் அப்படின்றது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சரிகமா பதனிசாவோட மீனிங்ஸ், அதாவது இது சரிகமா பதனிசா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனிங்ஸ் அங்கே பேராகிராஃப் எழுதி ஒவ்வொரு பேராகிராஃப் கிடையாது ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்காங்க. ஸோ இது நமக்கு தெளிவாக ரீட் பண்ண முடியாமல் இருந்தாலும் இதுதான் இங்கே இருந்தால் இசை போல தான் சொல்கிறாங்க. வந்து கல்வர்த்தனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுதான் வந்துட்டு பேஸ் ஆஃப் சேம் சரிகமா பதனிசா மாதிரி மியூசிக்கலுக்கே பேஸ். யாழ், தபேலா, மிருதங்கம் இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். பட் அது எடுக்க முடியல, அது கொஞ்சம் நாளைக்கு இருட்டான இடத்துல இருந்தனால எங்களால் எடுக்க முடியல. மூலவர் உள்ளே இருக்காங்க. வெளியில் இருக்கிற ஒவ்வொரு மண்டபம், ஒவ்வொரு சிலைகள், அந்த ஒவ்வொரு தூண், அந்த ஒவ்வொரு ராஜ கோபுரங்கள் எல்லாமே வந்துட்டு வேறு வேறு நூற்றாண்டில் வேறு வேறு மன்னர்களால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே நாயக்கர் மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர்கள், அதுக்கப்புறம் பல்லவர்கள், விஜயநகர பேரரசு, இந்த மாதிரி நிறையா பேர் வந்துட்டு அவங்களோட பதிவு பண்ணியிருக்காங்க. பல்லவ சிற்பங்கள் நிறைய காணும். இருக்கிற எல்லாரையும் நீங்கள் ரசிக்கணும்னா தாராளமாக நம்பிங்க வரலாம். குடும்பியான் பண்ணிட்டு இருக்கவங்க. எஸ், கண்டிப்பாக வாங்க. புதுக்கோட்டையில் இருக்க குடும்பியான் மலை என்ஜாய். கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய விஷயம்.